வணக்கங்க. இன்னைக்கு இந்த நடிகர் விஜய்க்கு எதிராக நடிகர்களே போர்க்கொடி தூக்குறத பார்க்குறோம். பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இப்படி பல நடிகர்கள். ஏன்னா அரசியல்ங்கிறது பிஎஸ்டி படித்தாதான் உள்ளே வந்து அரசியல் இருக்கலாம், சினிமாவில் வந்தால் யாரையும் ஏற்றுக்க மாட்டோம், ஒரு சினிமாக்காரன் முன்னாடி எப்படிங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சத்யராஜ், பிரகாஷ்ராஜ்லாம் யார்? நீங்களாம் எங்கள் அமெரிக்காவில் ஆக்ஸ்போர்டில் எங்கேயாவது படிச்சுட்டு வந்து இப்போ டைரெக்டாக அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து இங்கே இருக்கீங்களா? ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா எப்படி அடிமட்டத்துலேருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அப்புறம் ஒரு கூட்டத்தை சேர்க்கணும், அப்புறம் சிஎம் ஆகணும். அவருக்கான தகுதி இருக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு, மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாரு, அவர் முயற்சி பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால தான் புட்டியை வாங்கிக்கிட்டு திராவிட மாடல் கீழே கைகூலியாக பிரச்சாரம் மட்டுமே போதுங்கிற மாதிரி, தேவையான போதும் அளவுக்குங்கிற அளவுக்கு உங்களுடைய லெவல் இருக்குது. அவன் லெவல் என்னவோ அந்த அளவுக்கு தான் வாழ முடியும். அப்புறம் என்னமோ போட்டி என்னமோ சொல்லியிருக்கீங்களே, திராவிட மாடல், அடிமை மாடல், சினிமா மாடல்னு. அடிமை மாடலை கூட ஏற்றுக்கலாம். திராவிட மாடலை ஏற்றுக்கிட்டால் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து ஹாய் செல்லம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறீங்களே, அதுதான் தொடரும். கேட்குறதுக்கு நாங்கள் ஆள் இருக்க மாட்டோம். இங்கே எங்கள் மக்கள் தண்ணி இல்லாத சாகிறதுக்காக அங்கே நீங்கள் வாழ்கிற பகுதியில் எத்தனை அமைச்சர்கள்ட்ட அவங்க அரசாங்கத்துக்கு நீங்கள் எத்தனை முறை ஃபைட் பண்ணியிருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு செய்தியில் கூட வேறு ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பீங்களா? தமிழ்நாட்டுக்கு அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு. எதுவும் இல்லாமல் எப்படி அரசியல் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் மட்டும்தான் கூட காலம், உங்களுக்கு 70-75 வயசு ஆகுது. அரசியலே ஒரு 5 ஆண்டு காலமாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க போட்டியை வாங்கிக்கிட்டு. அவருக்கு 50 ஆகுதுன்னா இப்போ தான் 2-3 வருஷமாக இருக்கார். இந்த 5 ஆண்டு இல்லைன்னா அடுத்த 5 ஆண்டு அவருக்கான முயற்சி பண்ணுறாரு, அதற்கான சீட்டை வாங்குறாரு. அரசியலும் அப்படி தானே. 4 இடத்துல என்ன வச்சு அதுலேருந்து இப்போ ஜெயிச்சு அதுலேருந்து வந்தால் தானே அவன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், அமெரிக்காவில் படுத்துட்டு ஜெயிக்கலையா, அவரும் சினிமாக்காரர் தானே. இப்போ சிவாஜிக்கு கதையாசி எழுதின பராசக்தி அந்த படத்தில் இருந்தானே கலைஞர் வந்தார். அது மூலியம் தானே அப்புறம் ஸ்டாலின் நடித்தார். அது மூலியம் தானே இப்போ உதவி நடிக்கிறாரு. உதயோட பையனும் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ அவரும் சினிமாவில் தான் இருக்கார். சினிமா அரசியலுங்கிறது வேறு இல்லை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான். மற்ற அடித்தட்ட மக்கள்லேருந்து விவசாயியோ, இல்லை ஆடு மாடு மேய்க்கிறவங்களோ, இல்லை வேறு ஏதாவது இப்போ தனிப்பட்ட தனியார் வேலைகளில் இருக்கிறவங்களோ, இல்லை பிரபலங்களோ போயிட்டு அங்கே ஜெயிக்கிறது இல்லை. சினிமாவிலேருந்து போயிட்டு எவன் கையை காட்டுறானோ அவன் தான் இன்றைக்கும் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கான். அது மறுக்கவே முடியாத ஒன்று. விஜய் என்னன்னா, விஜயை பார்த்து உங்களுக்கு பயம். ஒரு இருக்கிற ஓட்டை குறைச்சிருவாரோ இல்லை அவர் ஜெயிச்சிருவாரோங்கிற பயம். அதனால தான் காய்த்த மரம் மேலே தான் கல்லடி போடுங்கிற கதையா என்னென்ன பிம்பங்கள் நடிகர்கள் ஒரு நீங்கள் உங்கள் தொழிலேருந்து வந்த ஒரு ஆதரிக்காமல் நீங்கள் அவரை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? தனிப்பட்ட அது என்ன பொறாமையா? நீங்கள் நம்ம 30-40 வருஷமாக சினிமாவில் ஓடிட்டு இருக்கோம். ஒரு 20 லட்சம் 30 லட்சம் மேலே கொடுக்க மாட்டோம். இவன் ஒரு படம் சும்மா கையை காட்டுற ரஜினிக்கு அந்த மாதிரி போனான்னா 200 கோடி 250 கோடி தராங்கிற பொறாமையா உங்களுக்கு? ஆமாம், அவர் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. வர வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னும் இருக்கிற ஒரு 5 ஆண்டு சினிமா நடித்தாருன்னா ஒரு 10 படம் பண்ணாருன்னா 2000 கோடி பணம் போதுமே அவர் வாழறதுக்கு. தனியாக ஒரு தீவு வாங்கிட்டு போய் செட்டில் ஆகிடலாமே. ஏன் மக்களுக்காக சேவை செய்யணும்? ஒவ்வொரு வயசுலையும் ஒரு மனமாற்றம் வரும். அரசியலுங்கிறது 20 வயசுலையும் வரலாம், 40லையும் வரலாம், 60லையும் வரலாம், 80லையும் வரலாம். அவருக்கு இப்போ வந்திருக்கு மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது. கமலஹாசன் அப்படி தான் வந்தார், விஜயகாந்த் அப்படி தான் வந்தார். இப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? திமுகவை எதிர்த்து தான் வந்தாங்க. திமுக அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் வரோம்னாங்க. இப்போ குட்டியை வாங்கிக்கிட்டு என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பிரகாஷ் அவர்களே, நீங்களும் அப்படி தான், சத்யராஜும் அப்படி தான். சத்யராஜ் நாங்கள் வந்து பெரியார்லேருந்து பிறந்தேன், வெங்காயத்துலேருந்து பிறந்தேன், அம்பேத்கர்லேருந்து பிறந்தேன் அப்படிங்கிறது இருக்கிற சாக்கடை எல்லாருமே அதே பேர் தான் வச்சுப்பானுங்க. திராவிடமாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அதில் விஜய் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலுமே பெரியார், காமராஜர், கக்கனு, அண்ணா, அம்பேத்கர் இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு தான் அரசியல் பண்ணலாம் எங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். என்ன அதுதான் நிலவரம். இப்போ என் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ வச்சா யாருன்னு தெரியாது. என் ஃபோட்டோ வச்சா யாருப்பா வைத்தி புதுசாக இருக்கான்னு என்ன பார்ப்பாங்கிறவனுக்கே அது ஒரு பார்வை கூட இருக்காது. பிரபலங்கள்ங்கிறது அப்படி தான். ஒரு வாய்ப்பு தான் இருக்கட்டும். மக்கள் தானே ஓட்டு போட போகிறாங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ஒதுங்கி போயிட்டு இருங்க. ஏன் அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறீங்களோ அவரோட வெற்றியோ இல்லை ஓட்டு வங்கியோ உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். அது முதல்ல தெரியணும். இப்போ பெரம்பூர் தொகுதியில் உதயநிதி பேசுகிறாரு, அவரும் கூத்தாடி தானே. அவரும் 4-5 படங்கள் சினிமா நடிச்சு தானே போனவர். என்ன பேசுகிறாரு மக்கள்கிட்ட? நான் மாணவரணி செயலாளராக இருக்கும்போது எனக்கு துணையாக இருந்தவர் தான் இந்த வேட்பாளர். இவருக்கு
ஓட்டு வாக்கு செலுத்துங்கள். இங்கே எந்த பெரம்பூரா இல்லை பெரம்பலூரான வித்தியாசம் தெரியாதவர்கள்லாம் இங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு வாக்கு அளிக்காதீங்க, அவங்க யாருன்னு தெரியும்னு சொல்கிறாங்க. கீழேருந்து ஒரு குரல் வருது, இவரையே நாங்கள் பார்த்து 5 வருஷம் ஆகுது, ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு போனதோட சரி அப்படின்னோடனே அதை அப்படியே மழுப்பலான்னு ஒரு பதிலாக சொல்கிறாரு. என்னென்னா நானே வந்திருக்கேன், ஏன் அப்படி சொல்கிறீங்கன்ட்டு வேறு ரூட்டை மாற்றி போயிட்டுருக்காரு. இன்றைய நிலவரம் இதுதான். என்ன தான் போய் பிரச்சாரங்களும் ஒரு கவர்ச்சிகரமான நடிகைகளை வைத்து பிரச்சாரங்கள் பண்ணினாலும் வெற்றி என்பது தொங்கு தான் இருக்கும், தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஏமாற்றிட்டு மக்களை கடந்து போயிட முடியாது. பிரகாஷ்ராஜ் சொல்கிற மாதிரி நல்லா யோசிச்சு சிந்திச்சு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சிந்திச்சா திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஓட்டு கூட இருக்காது. எங்களை சிந்திக்காத வழியாக்கிறதுக்காக தான் இந்த இலவசங்கள் நீங்கள் கொடுக்குறது. 8000 கூப்பன் முதல் 2000 முதல் 5000 முதல் 10,000 முதல் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இல்லாத செய்கிறேன், இருக்கிறதையும் செய்வோம், இல்லாத செய்வோம், சொல்கிறத செய்வோம், சொல்லாத செய்வோம், எதுவுமே செய்கிறது இல்லை. இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இன்னும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச ரத்தத்தையும் பிழிஞ்சு வாங்கிறதுக்கு தான், எங்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி. கிருஷ்ணகிரியில் காலையில் பேசுகிறாரு, மதியம் மதுரையில் பேசுகிறாரு, ஈவினிங் வந்து சென்னைக்கு வர்றாரு ஸ்டாலின். இதெல்லாம் என்ன, ஒரு சைக்கிளுக்கு தான் என்கிட்ட இருக்குன்னு வேட்பாளர் தாக்கல் பண்ணல சொல்கிறாரு. எப்படி விமானத்துக்கு போகிறதுக்கு எங்கே காசு வருது? இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் யார் ஏமாத்துற வேலை? இதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க. முதல்ல தமிழ் மக்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணால் அட்வைஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு கர்நாடக இதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் மக்கள் அரசியல்வாதிகிட்ட இது பண்ணுறாங்க, தண்ணி கூட குடிக்கல. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஎம்சியாக திறந்து விடுங்க, ஏன்னு அது வேணால் ஒரு கோரிக்கை வைங்க, அதுவே பெரிய இது. அதே மாதிரி சத்யராஜுக்கும் அதே மாதிரி தான். அவர்கள்லாம் சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. சத்யராஜுக்கும் அதே மாதிரி தான். ஒரு பொட்டியை வாங்கிட்டால் போதுமா? உன் பையனே விஜய்க்கு எதிராக தான், நீ விஜய்க்கு எதிராக பேசுவ, உன் பையன் விஜய்க்கு அதுவாக ஒரு ட்வீட் போடுவான். உன் பொண்ணு அதே மாதிரி வேறு. ஒரே குடும்பத்தில் பலவிதமான கட்சிகளை போயிட்டு எங்கே நமக்கு கிடைக்கும்னு தேடுறது அது ஒரு தேடல். அது முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சரி செய்யுங்க, அப்புறம் உங்களை சார்ந்தவங்களை சரி செய்யுங்க, அப்புறம் அரசியலுக்கு நீங்கள் பேசுறதுக்கு வாங்க. உங்களுக்கு காலம் கடந்து போச்சு. பொட்டி கிடைக்குதா? என்ன பேசணுமோ லிமிட்டாக பேசணும். விஜய் ஒரு நடிகர் தான், நடிகர் இல்லைன்னு சொல்லலை. எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? அமெரிக்காவில் படத்துக்கிட்ட ஜெயிக்கலை. அப்புறம் சொல்கிறீங்க தலைவா படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது, ஜெயலலிதாட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கெஞ்சினாங்கன்னு. அவங்க போல்டான லேடியா, அயன் லேடி? யார்கிட்ட என்ன பேசணுங்கிறது இருக்குது. அவங்கள்ட்ட அப்படி தான் கேட்க முடியும். ஏன்னா அவங்களுடைய அரசியல் நாகரிகமாக இருந்தது. அதற்கு முன்னாடி ஊழல்கள் பண்ணியிருந்தாங்க, பண்ணான்னு சொல்லலை. அதற்கு அடுத்த கட்டம் வரும்போது மக்களுக்காக செய்யணுங்கிற காலகட்டத்தில் தான் அவங்க உடல்நல பாதிக்கப்பட்டுச்சு. அதாவது அவங்க வந்தாங்கனாலே சட்டசபையாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், ஒரு ஒழுங்கின இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குதுங்க? சின்ன பசங்க கையிலெல்லாம் கஞ்சா, போதை, பட்டாக்கத்தி, கொள்ளை, கற்பழிப்பு, 2 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் கற்பழிப்பு. இதுக்கெல்லாம் கட்டணம் தெரிவிக்காமல் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? ஃபாரின் ஷூட்டிங் போடுவீங்களா? இதெல்லாம் எந்த நடிகராக ஒருத்தனாவது இது வரைக்கும் எதாவது சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு? இல்லை நீங்கள் இப்போ திராவிட மாடல் தான் வரணுங்கிறீங்களா? அந்த அமைச்சர்கள்ட்டையோ இல்லை அதிகாரிகள்கிட்டோ இல்லை உங்கள் முதல்வர் நெருக்கமான இருக்காரு, இந்த மாதிரி நான் இன்றைக்கி போனேங்க, எல்லாத்தையும் போனோங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, நாங்குநேரி போனோங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, பொள்ளாச்சி போனோங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் அருகதை இருக்கா? சொல்லுவீங்களா? உங்கள் சுயநலம் என்னவோ, நடிகை அங்கே நல்ல லாட்ஜ் இருக்கா, நல்ல சாப்பாடு இருக்கா, நம்ம கூட தங்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் நாட்டு நலனுக்காக பேசுகிறீங்க? இன்னும் ஒரு 2 நாள் பேசிவிட்டு அப்புறம் நீங்கள் போயிடுவீங்க சொகுசு பங்களாவை பார்த்துட்டு. உங்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கொட்டி கொடுக்குறாங்கன்னா ஒழுங்காக பேசுங்க. நாங்கள் பாவப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் எங்களுடைய அரசியல் நிலவரம் தெரியும். திராவிடமா, அடிமையா, இல்லை சினிமா அரசியலாங்கிறது மக்களாகிய நாங்கள் தான் முடிவு பண்ணணும். சும்மா பேசுகிறதுக்கு மட்டும் ஓட்டே இல்லாதவங்க பேசுகிறதுலாம் இங்கே விளங்காது, எடுக்கூடாது இந்த தமிழ்நாட்டில். இதுக்கு மேலே ஆட்சியே வந்தாலுமே, திரும்பவும் இதே ஆட்சி வந்தாலும் எங்கே பார்த்தாலும் போர்க்குடி வெடிக்கும், சண்டை தான் நடக்கும். பட்டாக்கத்தி சின்ன பசங்க எடுத்துலாம் சும்மா அது இதுங்கிறதுக்கு. இதுக்கு மேலே இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் என்ன மாதிரி 1000 பேர் இருக்காங்க. அவங்களாம் திரும்ப வேறு மாதிரி தான் ஆக வேண்டி இருக்கும். திராவிடத்தை மக்களை அழிக்க வேண்டிய சூழல் ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமே அது வேணாம் சூழல் ஏற்பட்டுரும். அதனால் இந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஒரு நடிகன் வரான், அவன் முயற்சி பண்ணுறான், அவனுக்கான இளைஞர்கள் கூட்டம் இருக்குன்னு அவன் வரான். ஒன்றால் முடிஞ்சு நீ ஒரு தொகுதியில் நில்லு,
அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட இந்த டிரைவர்கிட்ட கொடுக்குறாரு, இல்லை அவரோட நண்பர்கிட்ட கொடுக்குறாரு. அவருக்கு தெரிஞ்ச பிரபலங்கள் மூலம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ தானே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அரசியலுங்கிறது. இப்போ திமுகவில் கொடுத்துருக்கான போய் கேளுக்கலாம். 20-25 வயசில் 2000-3000 தாக்கல் பண்ண வேட்பாளர் எவனுக்குமே கொடுக்கல. துரைமுருகனுக்கு 89 வயசு. இன்றைக்கா நாளைக்கானது பை எலெக்ஷன் தான் வரப்போகுது. அங்கே எம்ஆர் காந்தி எல்லாம் 80, 89, 90 உட்கார வச்சு கொண்டு சட்டசபையில் உட்கார வைப்பீங்களா? என்ன பேசுவாங்க அவங்க? முதல்ல என்ன கேள்வி கேட்குறேன்னே புரியல. 50 ஆண்டு 60 வருஷம் இப்படியே அந்த சேரை போட்டு தேய்ச்சி இருக்கிறதுல தமிழ்நாடோட வளர்ச்சி போயிடுமா? அதை கேட்க துப்பு இல்லை உங்களுக்கு. வந்துட்டீங்க போட்டியை கொடுக்குறானோ நமக்கு காசை வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. அரசியலுங்கிறது நீங்கள் நினைக்கிற நடிகர்கள் நினைக்கிற அரசியல் கிடையாது. விஜய்க்கு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஏராளம். மாற்றாங்கிறது அவர் ஜெயிக்கணும் தான் இல்லை. இந்த 2 கட்சிகளை யார் வரணும் மக்கள் நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்குள்ள ஓட்டை கண்டிப்பாக விஜய் பிரிப்பார். பிரித்து ஓட்டு வங்கி அவருக்கு இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்த ஆட்சி அமையும். உங்களை மாதிரி பொட்டி வாங்கிக்கிட்டு போலித்தனமாக பேசுகிற மனிதர்களை சினிமான்னா வந்து நடிச்சுட்டு போ, இங்கே வந்து திரும்ப எங்கேயாவது ஏதாவது வேலை பண்ணினா ஒன்று அவ்வளோதான் தான் பார்க்குற இடத்துல மிரட்டுற காலங்கள் ரொம்ப விரைவில் இல்லை. பிரகாஷ் ராஜ் அண்ட் சத்யராஜ் அவர்களே, அது ரொம்ப சீக்கிரமே நடக்கும். எங்கேயாவது நேரடியாக வந்து பேசுகிறதுக்கான சூழல் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி காணொலிகளில் எங்களுடைய கோபங்களை தெரிவிக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய குரலில் இதுக்கு மேலே மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். பெண்களோ இல்லை வயதானவர்களோ இல்லை இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அதுக்கு குரல் கொடுங்க. நிறைய முதியோர்கள் எங்கேயுமே சாப்பாடு இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பொது இடங்கள்லையும் மருத்துவ வசதி இல்லாமல் 1000 பேர் 1,00,000 பேர் இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் கிடைக்கிறதுல ஒரு 10%, 5% உதவி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வாங்கிக்கொண்டு ஊட்டியிலையும் கொடைக்கானல்லையும் நாங்கள் பங்களா கட்டிருக்கோம், எஸ்டேட் கட்டியிருக்கோம், இந்த மாதிரி இப்போ ரோடு பிரச்சனை இல்லை, அதுக்கு மட்டும் பிரதம மந்திரி ரோடு வேணும், அந்த மாதிரியான செயல்களை எங்கள் காசையே வச்சுக்கிட்டு எங்களுடைய வரிகள்லேருந்து சம்பாதிச்சு வாழ்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே கதை திருப்பி எங்களை மூலம் இல்லாமலே வச்சுருந்து எங்களையே ஜெயிச்சு எங்கள் தலைமையிலே ஏறிக்கிட்டு குதிரை ஓட்டணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அது கிட்டத்தட்ட 50லேருந்து 75 வருஷம் திராவிட ஆட்சி முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எங்களை நாங்கள் தூக்கிட்டு போகிற அளவுக்கு பலம் இல்லைன்னு இல்லை. குதிரையை ஒடிச்சு கீழே கடைசிட்டு எல்லாம் இப்போ வேறு மாற்றங்களை கொண்டு போயிடுச்சு தமிழ்நாடு. திரும்ப நீங்கள் சொல்கிற அதே மூடர்கள் முட்டார்கள் கூட்டம், ஜாதி அரசியல், மத அரசியல், இந்த மாதிரியான அரசியல் நம்பி மக்களோ இளைஞர்களோ இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நன்றி.